அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான, அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்காக புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக கிட்டத்தட்ட 2299 வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான அப்டேட்டுமே நோட்டிஃபிகேஷனுமே இந்த வேலை வாய்ப்புகளை ஃபில் வந்து பண்ணாமலே இருந்தாங்க. இப்போ இந்த 2025 ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவை முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் விடாம இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை எல்லாமே வேகன்சி சேர்த்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 50லிருந்து 100 வேகன்சி வந்து கிடைச்சிருக்குதுங்க. அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 2299 அஃபிஷியல் வேகன்சி. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சியை பற்றின அப்டேட் தான் முழுமையா பார்க்க போறோம். இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு மினிமம் அப்ளை பண்றதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான முழுமையான அப்டேட் பார்க்க போறோம். ஸோ அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புல யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி வந்து எவ்வளோ கிடைக்க போகுதுங்க, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புல வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ல தான் நமது சேனல்ல தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நமது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டலா 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு எப்போது, தயாராக வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன, அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னன்றதை தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு இந்த மாதம் 2ஆம் வாரம் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணியிடங்களுக்கு எப்போது விண்ணப்பங்கள் பெறப்படும், தேர்வு முறை எப்படி இருக்கும், அவகாசம் மற்றும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுமார் 3 ஆண்டுகளாக காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கோரிக்கை எழுந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மொத்தம் 2299 பணியிடங்களை நிரப்ப அனுமதி வழங்கி அரசாணையை இந்த மாதம் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து கிராம உதவியாளர்களை தேர்வு செய்ய தகுதிகள் மற்றும் தேர்வு செய்யப்படும் முறை ஆகியவற்றை குறித்து அறிவிப்பு வெளியானது. தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இது குறித்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு அந்தந்த மாவட்ட வாரியாக அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு செய்யப்பட உள்ளது. குறிப்பாக இப்பதவிக்கு 10ஆம் வகுப்பு தகுதி போதும், எழுத்து தேர்வு இல்லை என்ற காரணத்தினால் பலர் அறிவிப்பு எப்போது வெளியாகும் என ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அறிவிப்பு வெளியீடு எப்போது என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஜூலை முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தமிழ்நாடு அரசின் அரசாணை ஜூன் 2ஆம் வாரத்தில் வெளியான நிலையில் இதற்கான அறிவிப்பு ஜூலை முதல் வாரம் வெளியிடப்படும் என தெரிய வந்துள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இதற்கான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி வட்டார அளவில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு பணியை தொடங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன்படி ஜூலை முதல் வாரத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விண்ணப்பங்கள் 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் அப்ளை பண்றதுக்கு. ஓகேங்களா? எனவே விண்ணப்பதாரர்கள் அறிவிப்பு வெளியான 30 நாட்களுக்குள் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராம உதவியாளர் பணிக்கு தகுதிகள் என்னென்ன அப்படின்றதுக்கான முழு அப்டேட் கேட்டிருக்காங்க. இப்பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் 10ஆம் வகுப்பு தகுதி பெற்றிருந்தால் போதும். விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருப்பது கட்டாயமாகும். 10ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தை கொண்டு கட்டாயம் படித்திருக்க வேண்டும். சைக்கிள், இருசக்கர வாகனம் தெரிந்திருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க 10ஆம் வகுப்பு இந்த வேலை வாய்ப்புக்கு படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு கண்டிஷனுமே சொல்லியிருக்கிறாங்க. அதுல தமிழ் கட்டாயம் நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 2 வீலரும் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்ன்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அப்பதான் நீங்க ஊர்களெல்லாம் போயிட்டு உங்க தாலுக்கால இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராமங்கள் எல்லாமே நீங்க கரெக்டா நீங்க வாட்ச் பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லாமே என்னென்ன தேவைன்றதை நீங்க போய் பார்க்க முடியுன்றதுக்காக இது எல்லாமே ரொம்ப அவசியமாக்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. விண்ணப்பதாரர்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள். ஓகேங்களா? உங்களுடைய மார்க் ஷீட் மார்க்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய வாகனம் ஓட்டுதல் திறன், தமிழ் வாசிப்பு திறன், எழுத்து திறன் மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதற்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததா முதலில் விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்களுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வு நடத்தப்படும். அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு நேர்முக தேர்விற்கு அழைப்பு விடுக்கப்படும். 10ஆம் வகுப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து இறுதி பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயாராக வைத்துக் கொள்ள வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றதுக்கான அப்டேட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 21 நாட்களுக்குள் வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வு நடத்த வேண்டும். 15 நாட்களுக்குள் நேர்முக தேர்வு நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் அந்தந்த மாவட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கிராம உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள், சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், வசிப்பிடத்தை குறிக்கும் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வீட்டு முகவரியை தெரியப்படுத்தும் வகையிலான அடையாள அட்டை, ஆதார் அட்டை ஆகியவற்றை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூலை முதல் வாரத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ற வீடியோஸும் நான் தெளிவாக கொடுத்துருவேன். ஸோ இது முழுக்க முழுக்க ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.